வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு முருங்கைக்கீரையை வச்சு துவையல் பண்ண போறோம். இதை ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். சுவை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். முருங்கைக்கீரையில சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த துவையலை சூடான சாதத்துல போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தை சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கலாம். இந்த அளவு வறுத்துட்டு இது கூட 6-7 பூண்டு, 7-8 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலைகள் சேர்த்துட்டு இதில் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா மட்டும் நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 3 நிமிஷமாக வதங்கிருச்சு. இது கூட வாஷ் பண்ண ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கோழிக்குண்டு சைஸ் அளவு புளியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் இந்த கீரை 5 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். கீரை வெந்துட்டு இருக்கும்போது அப்படியே விடாம இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. 5 நிமிஷம் ஆச்சு. கீரையும் நல்லா வதங்கிடுச்சு. இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட 1/4 கப் தேங்காய் துண்டுகள், கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள், இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இதுல தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி கெட்டியா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த துவையல் லைட் கோர்ஸா இருந்தாதான் நல்லா இருக்கும், நைஸா இருந்தா நல்லா இருக்காது. கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம அரைச்சாச்சு. இந்த மாதிரி கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கங்க. நல்ல வாசனையா ஹெல்த்தியான டேஸ்டான முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.